அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தற்போது விடியல் இணையதளத்தின் நிகழ்ச்சியோடு அவங்களை சந்திக்கின்றோம். தற்போது நாங்கள் மதினா நகரத்தின் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் சந்திக்கின்றோம். தற்போது நாங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுவதற்காக வேண்டி உள்நுழைகின்றோம். இதற்கு உள்நுழைவது அந்த நபவியினுடைய முதலாவது கதவான அல் சலாம் கதவினூடாக தான் நுழைய வேண்டும். தற்போது நாங்கள் அதனூடாக நுழைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடன் கலாநிதி அஷேக் அப்துல் சத்தார் அவர் மூலையவர்கள் இருக்கின்றார்கள். அவர் சில தகவல்களையும் உடன் பகிர்ந்து கொள்வார். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், புனித ஹஜ் கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஹாஜிகளான நாங்கள் மதீனாவை வந்தடைந்தோம். இப்பொழுது நாங்கள் மஸ்ஜித் நபவியை ஜியாரா செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரா செய்வதற்காக வேண்டி நாங்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு பல ஹாஜிகளும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு தொழுவதற்காக வந்த ஒருவர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசிப்பது வழிமுறையாக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த வகையிலே நாங்கள் அது ஒரு சுன்னத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லும் முறையை பொறுத்த மட்டிலே நாங்கள் அவ்வாறாக பாபு சலாமினூடாக உள்ளே சென்று அவர்களுடைய கபருக்கு முன்னால் இருந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும். பிறகு வலது பக்கமாக சற்று நகர்ந்து அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்ர் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும். பின்னால் இன்னும் கொஞ்சம் சற்று வலது பக்கமாக நகர்ந்து அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியே செல்ல வேண்டும். இந்த வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது நாங்கள் கபரடியை வந்தடைந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் சொல்வதற்காக அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், இந்த இடம் ரவுதா ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய இடம். அவர்களுடைய மிம்பர் அந்த இடத்திற்கு இடைப்பட்ட இடம். இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோதா என்று அழைத்திருக்கின்றார்கள். மா பைன பைதி வ மிம்பரி ரோதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. எனது வீட்டுக்கும் எனது மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சுவனத்தின் ஒரு பூஞ்சோலை என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த இடத்திலே இப்பொழுது நாங்கள் அதிகமான ஹாஜிகள் தொழுது கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்து அந்த வழிமுறைப்படி ஜியாரத் செய்து சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கே இராணுவத்தினர் அவர்களுடைய சேவைகளில் ஈடுபட்டு கொண்டு மக்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சலான் சொல்வதற்காக வேண்டி ஒரு இடத்துக்கு வந்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. خلاص بدأت الجزيرة كذا. لا يا رجال ماني حال دراسة يا شيخ. حجي لا تشتري سيارة عندهم يدرسوا اسمع والله
سيد ماشي يا سيد فرق يا سيد ماشي يا سيد ماشي يا سيد شايف يا سيد امشي امشي الله يبارك عليك يا سيد